அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழி இலக்கணம் அறிவோம். கடந்த பாடத்திலே மாதி சென்ற காலம் என்ற ஒரு வினைச்சொல்லை பற்றி பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பிலே மாதி மஜ்ஹூல் என்ற ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். தமிழிலே செய்வினை செய்யப்பாட்டு வினை என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் என்று சொல்வார்கள். என்ன சார் அப்படின்னா, செய்தான் என்பது செய்வினை, செய்யப்பட்டான் என்பது செய்யப்பாட்டு வினை, பாசிவ் வாய்ஸ். இப்பொழுது அந்த பாடத்திற்கு தான் நாம் செல்ல இருக்கிறோம். அடிப்படையில் இந்த கடந்த பாடத்திலே ஃபஅல என்ற ஒரு வார்த்தையை நாம் சொன்னோம். ஃபஅல என்பது அவன் ஒரு ஆண் செய்தான், 3 எழுத்துக்களுடைய ஒரு வினைச்சொல். இது முதல் எழுத்தை ஃபா கலிமா என்றும், இரண்டாவது எழுத்தை ஐன் கலிமா என்றும், மூன்றாவது எழுத்தை லாம் கலிமா என்றும் சொல்லுவார்கள். இங்கு ஃபா ஐன் லாம் இருப்பதால் இது பேஸ் வேர்டுக்கு. வேற எந்த சொல் இருந்தாலும் முதல் எழுத்து ஃபா கலிமா தான், இரண்டாவது எழுத்து ஐன் கலிமா தான், மூன்றாவது எழுத்து லாம் கலிமா தான். இப்ப கத்தப என்ற ஒரு சொல் இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், க என்பது முதல் எழுத்து தான். க என்பது ஒரு சொல், ஒரு எழுத்து, ஆனால் அதை காவை ஃபா கலிமா என்று சொல்வோம். த என்பது இரண்டாவது எழுத்து, அதை ஐன் கலிமா என்று சொல்லுவோம். பா என்பது மூன்றாவது எழுத்து, அதை லாம் கலிமா என்று சொல்வோம். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த பாடத்திற்குள் நாம் நுழையலாம். இப்பொழுது ஃபஅல என்று கடந்த பாடத்திலே படித்தோம். இப்ப என்ன செய்யணும் சார்? இதை பாசிவ் வாய்ஸாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மஜ்ஹூலாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபா கலிமாவுக்கு லம்மு செய்து ஐன் கலிமாவுக்கு கசரு செய்ய வேண்டும். அப்ப ஃபுஇல என்று ஆகும். என்ன சார் லம்மு கசர் என்றெல்லாம் சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்டால், குர்ஆன் ஓதும் பொழுது மக்தப் மதரசாவிலே ஜபர் ஜேர் பேஷ் என்று நாம் பெரும்பாலும் தமிழகத்தில் படித்திருக்கிறோம். அரபியில ஃபதஹ் என்று சொல்வார்கள். ஜபருக்கு ஃபதஹ், ஜேருக்கு கசரு, பேஷுக்கு லம்மு. அப்படி என்றால் ஒரு வினைச்சொல்லை மஜ்ஹூலாக மாற்ற வேண்டும் என்றால் ஃபா கலிமாவுக்கு லம்மு செய்ய வேண்டும், ஐன் கலிமாவுக்கு கசரு செய்ய வேண்டும். ஃபுஇல. இதை எப்படி சர்ஃப் செய்வது என்று பார்க்கலாம் வாருங்கள். ஃபுஇல அவன் ஒரு ஆண் செய்யப்பட்டான். ஃபுஇலா அவர்கள் இருவர் செய்யப்பட்டார்கள். ஃபுஇலு அவர்கள் பலர் செய்யப்பட்டார்கள். ஃபுஇலத் அவள் ஒரு பெண் செய்யப்பட்டால். ஃபுஇலத்தா அவர்கள் இருவர் செய்யப்பட்டார்கள். ஃபுஇல்ன அவர்கள் பலர் செய்யப்பட்டார்கள். ஃபுஇல்த நீ ஒரு ஆண் செய்யப்பட்டாய். ஃபுஇல்துமா நீங்கள் இருவர் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்தும் நீங்கள் பலர் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்தி நீ ஒரு பெண் செய்யப்பட்டாய். ஃபுஇல்துமா நீங்கள் இருவர் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்துன்ன நீங்கள் பலர் செய்யப்பட்டீர்கள். ஃபுஇல்து நான் செய்யப்பட்டேன். ஃபுஇல்னா நாங்கள் செய்யப்பட்டோம். இவ்வாறு 14 சொற்கள் இருக்கின்றன. இவை அனைத்துமே மஜ்ஹூல் வகையை சார்ந்த வினை சொற்கள். இதை நெகட்டிவாக மாற்ற வேண்டும் என்றால், நஃபி ஃபிஅலாக மாற்ற வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே படித்தது போல முன்னால மா என்ற ஒரு எழுத்தை சேர்த்தினால் மா ஃபுஇல என்று ஆகும். மா ஃபுஇல என்றால் அவன் ஒரு ஆண் செய்யப்படவில்லை. இந்த 14 சொற்களுக்கு முன்னாலேயும் மா சேர்த்தினால் இல்லை என்ற அர்த்தத்தை இது தரும். வினை சொற்களை நாம் பார்த்து வந்தோம். அவன் ஒரு ஆண் செய்தான் என்று இலக்கண வகைப்படி சொல்ல வேண்டும் என்று நான் முதல் பாடத்திலே சொன்னேன். அப்ப ஃபஅல என்பதற்குள்ளே ஒரு தமீர் இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அவன் ஒரு ஆண் செய்தானுக்குள்ளே என்ன இருக்கிறது? ஹுவ என்று ஒன்று இருக்கிறது. அங்கிருக்கிற 14க்குள்ளேயும் இந்த தமீர்கள் இருக்கின்றன. அதை நாம் இப்பொழுது வெளியே எடுத்து பிரித்து எழுதி இருக்கிறோம். தமீருல் முன்ஃபசில் என்று பெயர், அதாவது பிரதி பெயர் சொற்கள் என்று அர்த்தம். ஒருவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வருவோம். அவர் மேலும் அவர் கூறினார் என்று சொல்லுவோம். அந்த அவர் என்பதுதான் மேலே சொன்ன பெயரை சொல்லாமல் அவருடைய பிரதியாக சொல்லப்படுவதுதான் அவர் அல்லது அவன் என்பது. அதைத்தான் இங்கு நாம் லமீர் என்று சொல்கிறோம். இப்பொழுது வாருங்கள். ஹுவ அவன் ஒரு ஆண். ஹுமா அவர்கள் இருவர். ஹும் அவர்கள் பலர். இந்த மூன்றுமே ஆண்பாலுக்கு உரியது. ஹிய அவள் ஒரு பெண், அவள். ஹுமா அவர்கள் இருவர். ஹுன்ன அவர்கள் பலர். இந்த மூன்றும் பெண்பாலுக்கு உரியது. அந்த நீ ஒரு ஆண். அந்துமா நீங்கள் இருவர். அந்தும் நீங்கள் பலர், ஆண்கள். அந்தி நீ ஒரு பெண். அந்துமா நீங்கள் இருவர். அந்துன்ன நீங்கள் பலர். அன நான், நஹ்னு நாங்கள். இங்க அனவுக்கு பக்கத்துல ஒரு அலிஃப் இருக்கும், அது உச்சரிக்கப்படாது, அனா என்று சொல்லப்படாது.
அன, நான், நஹ்னு, நாங்கள். இந்த லமீர்கள் வினைச்சொற்களுக்கு உள்ளே இருக்கின்றன. லமீர்னா உள்ள மறைந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஃபாயில ஃபாயிலா ஃபாயிலுக்குள்ள இவைகள் எல்லாம் இருக்கின்றன. இவைகள் முதலில் நமக்கு புரிந்து கொள்ளப்படும் என்றால் மற்ற மற்ற பேச்சு மொழிக்கு, ஸ்போக்கன் அரபிக்கு இந்த சொற்கள் எல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கும்.